வணக்கம். எல்லோரும் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துருப்பீங்க. பாக்காட்டி கூட ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, வின்டர் இஸ் கம்மிங். அந்த சீரீஸில் முக்கால்வாசி நேரம் வின்டர் இஸ் கம்மிங்னு பில்டப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மார்கழி மாதம் வந்தால் துணி பெட்ஷீட்டுக்கு பதிலாக கம்பளி பெட்ஷீட்டை போத்திட்டு படுத்தா வேலை முடிஞ்சுது. இதுக்கு எதுக்கு சீரீஸ் முழுக்க வின்டர் இஸ் கம்மிங்னு பில்டப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தோணுச்சு. ஆனால் அவங்க வின்டர் இஸ் கம்மிங்னு சொல்கிறது வின்டர் மட்டும் வருங்கிறது இல்லை, வின்டர் கூடவே டெட் வாக்கர்ஸ் இல்லை ஒயிட் வாக்கர்ஸும் வருவாங்கங்கிறது தான். அப்போ ஒயிட் வாக்கர்ஸ் வருவாங்க, ஒயிட் வாக்கர்ஸ் இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லலாம்ல. எதுக்கு வின்டர் இஸ் கம்மிங்னு சொல்கிறாங்க? சேம் லாஜிக். மண்டே இஸ் கம்மிங். நமக்கு திங்கக்கிழமை ஆனால் வேலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும். நமக்கு வேலைக்கு போக பிடிக்காது, காலேஜுக்கு போக பிடிக்காது, ஸ்கூலுக்கு போக பிடிக்காது. அதை நேரடியாக சொல்லலாம், ஆனால் அதை அப்படி சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஐ ஹேட் மண்டே, ஐ எம் நாட் எ மண்டே காய், வாரத்தில் எனக்கு பிடிக்காத நாள் மண்டே அப்படின்னு முழு கோவத்தையும் மண்டே மேலே காட்டுவாங்க. மண்டேங்கிறது ஒரு கிழமை, அவ்வளோதான். அதே மாதிரி தான் வின்டரும். வேலைக்கு போகிறவனுக்கு வர மண்டே மாதிரி கேம் ஆஃப் த்ரோன்ஸில் வர வின்டர் மாதிரி இல்லை. இப்போ நம்ம பார்க்க போகிற சம்மர். ஏன்னா சம்மர் இஸ் கம்மிங். பாதி வந்துடுச்சு, இருந்தாலும் சொல்கிறேன். மெகா எல்னினோ அப்படிங்கிறது புவி வெப்பமயமாதல் அல்லது அதிகப்படியான ஹீட் வேவ். 1987 இந்தியாவில் இப்படி ஒரு மெகா எல்னினோ நடந்துச்சான். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவே. அதனால் மொத்த பாப்புலேஷனில் 4% மக்கள் இறந்து போயிருக்காங்க. இப்போ நம்மளே ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு வின்டர் கிடையாது, சம்மர். இந்த எல் நீனோனா என்ன அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணப்போ லா நீனா அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சேன். வழக்கமாக குழந்தைங்க ட்வின்ஸாக பிறந்தா 2 பேருக்கும் ஒரே மாதிரி பேர் வைப்பாங்க. ரமேஷ், சுரேஷ், ரம்யா, காவ்யா, இஸ்ரேல், ஈரான். இந்த மாதிரி தான் இந்த லா நீனாவும் எல் நீனாவும் நினச்சேன். ஆனால் எல் நீனாங்கிறது லா நீனாவோட ஆப்போசிட். அதாவது லா நீனானா குளிர்ந்த காற்று, எல் நீனானா வெப்பக்காற்று. எக்ஸாக்டாக சொல்கிறேன்னான்னு தெரியல, ஆனால் இப்படி தான் ஏதோ ஒன்று. பசிபிக் ஓஷனில் ஏற்படுகிற கிளைமேட்டிக் பேட்டர்ன் சேஞ்சு தான் இந்த எல் நீனோவை உருவாக்குது. 45 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் அது ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் எல் நீனோன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். ஆனால் இந்த வெப்பக்காற்றை நான் இதுக்கு முன்னாடியே ஃபீல் பண்ணியிருக்கேன். எங்கள் வீடு கடற்கரையிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அது எனக்கு எப்படி தெரியும்னா, சுனாமி வந்தப்போ நாங்கள் சுனாமியால் பாதிக்கப்படலை, ஆனால் சுனாமிக்கு பக்கத்தில் இருந்தோம். அதே சமயம் என் கசின்ஸுக்கெலாம் ஃபோன் பண்ணப்போ அவங்க கடற்கரையிலேருந்து தூரமாக இருக்காங்க, அவங்க சேஃபு அப்படின்னாங்க. அன்றைக்கி தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது, நான் கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கேன், அதாவது 30 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே இருக்கேன் அப்படின்னு. மற்றபடி என்னோடய நேட்டிவ் பிளேஸ் கிராமமும் விவசாயமும் வயல்வெளிகளும் நிறைந்த இடம்தான். சுனாமி மூலமாக தான் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் ஆச்சு. ஆக்சுவலாக நான் இருக்கிற கடற்கரை பே ஆஃப் பெங்கால்ங்கிறது இந்தியன் ஓஷனோட ஒரு பகுதி. இந்தியன் ஓஷனை தாண்டி அதுக்கப்புறமா தான் பசிபிக் ஓஷனுக்கு போக முடியும். ஸோ பசிபிக் ஓஷனில் ஒரு 45 டிகிரி கிளைமேட் பேட்டர்னில் ஒரு சேஞ்ச் ஏற்படுதுன்னா அது இந்தியன் ஓஷனுக்கு வந்து, இந்தியன் ஓஷன்லேருந்து பே ஆஃப் பெங்காலுக்கு வந்து, பே ஆஃப் பெங்காலுக்கு 30 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே இருக்கிற எங்கள் கிராமத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு என்னால் நம்ப முடியுது. எப்படின்னா, என் கசின்ஸ்லாம் வேறு இடத்துல இருக்காங்க. கான்க்ரீட் வீடுகள், கட்டிடங்கள் நிறைந்த ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்குள்ளே இருக்காங்க. வழக்கமாக வெயில் காலத்தில் எனக்கு என்ன தோணும்னா, இந்த மாதிரி கான்க்ரீட் வீடுகளுக்கு மத்தியில் இருக்கிறவங்களுக்கு தான் வெயில் அதிகமாக இருக்கும். வயல்வெளிகள், கிராமங்கள், விவசாய கிணறுகள், குளங்களுக்கு மத்தியில் வாழ எனக்கு ஹீட்டு பெருசாக இருக்காது அப்படிங்கிறதான் என்னுடைய லாஜிக். ஆனால் கடந்த ஒரு 3-4 வருஷமாக என் கசின்ஸ் யாராவது என் வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரே வெயிலாக இருக்குது, என்னால் தாங்கவே முடியல அப்படிம்பாங்க. வழக்கம்போல் என்னுடைய பூமர் மென்டாலிட்டி என்ன சொல்லும்னா, நீங்களாம் ஏசியிலே இருந்து பழகிட்டீங்க, அதனால் உங்களுக்கு ஹீட்டாக இருக்குது, ஏசிக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் கடந்த 2 வருஷங்களாக நான் ஒரு சம்மரை 2 இடத்துலையுமே மாறி மாறி தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, கடற்கரை ரேடியஸ்குள்ளே இருக்கிற என் கிராமத்துக்கும் இப்படி மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்குள்ளே கான்க்ரீட் வீடுகளுக்குள்ளே வசிக்கிறவங்களுக்கும் இந்த ஹீட் வேவ் வெவ்வேறு மாதிரி செயல்படுது அப்படின்னு. முதல் வித்தியாசம் நான் உணர்ந்தது என்னென்னா, வழக்கமாக இந்த சம்மரில் நான் என் வீட்டில் இருக்கும்போது சொக்காவே போட மாட்டேன். ஆனால் என் கசின் வீட்டில் இருக்கும்போது நான் சொக்கா போட்டுட்ருக்கேன். நாட் பிகாஸ் அது ரிலேஷன்ஸோட வீடு, மரியாதைக்கு நம்ம சட்டை போட்டுட்டு தான் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. வெயில் தாங்கலைன்னா நான் எங்கே இருந்தாலும் சொக்காயை கட்டிடுவேன். நமக்கு நம்ம கம்ஃபர்ட் தான் முக்கியம். இன்னொரு விஷயம், இப்போ நான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது வீடியோ போடுறதுக்காக இந்த ஆடியோவை தனியாக நான் ரெக்கார்ட் பண்ணணும். அப்படி நான் ரெக்கார்ட் பண்ணும்போது அமைதியாக இருக்கணுங்கிறதுக்காக ரூமெல்லாம் லாக் பண்ணிவிட்டு சீலிங் ஃபேனை ஆஃப் பண்ணிடுவேன். சம்மரில் சீலிங் ஃபேனை ஆஃப் பண்ணிட்டா பாடி எப்படி ரியாக்ட் ஆகுங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நான் தான். கிட்டத்தட்ட என் உடம்புலேருந்து ஒரு பக்கெட் தண்ணியை 1 மணி நேரத்தில் நீங்கள் பிடிக்கலாம். நான் ஆரம்பத்தில் உட்காந்துக்கிட்டு தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, என் வேர்வை மொத்தம் உருகி ஊற்றி என்னுடைய கால் சட்டை சுத்தமாக நனைஞ்சு போயிடும். ரெக்கார்ட் பண்ணும்போது நின்றுக்கிட்டே ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, என் உடம்புல சுரக்கிற தண்ணி மொத்தமாக உருகி வழிஞ்சி கால் வழியாக இறங்கி தரைக்கு போயிடுது. நான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு காலை எடுத்தேன்னா மழை பெஞ்ச தர மாதிரி நசநசன்னு ஆகிடுது. நான் இது எக்ஸாஜரேட் பண்ணல. நீங்கள் ஒரு 1 மணி நேரம் ரூமெலாம் லாக் பண்ணிவிட்டு ஃபேன் போடாமல் சம்மரில் ஒரு ரூம்குள்ளே நின்று பாருங்கள், அப்போ தெரியும். ஃபேனை கம்மியாக வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணலாம்,
நம்ம டெக்னிக்கல் ஆடியன்ஸ் உடனே கமெண்ட்டில் வந்து ஆடியோ சரியில்லை, மைக்கை மாற்று, கேமராவை மாற்றுன்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலேயே நான் இப்போ ஃபேன் போடுறதில்ல. சரி ஏசி போட்டுக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஃபேன் போட்டாலே கம்பெனி கட்டுப்படி ஆகலை, நஷ்டத்தில் தான் ஓடுது கம்பெனி. இதில் ஏசிலாம் போட்டோம்னா கம்பெனி மொத்தமாக திவால் ஆகிடும். இப்படி சம்மர் டைமில் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது எங்கள் வீட்டில் இருந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் என் கசின் வீட்டில் இருக்கும்போது நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. இங்கே ஒரு முழு பக்கெட் தண்ணி வரும்னா அங்கே ஒரு அரை பக்கெட் தான் தண்ணி வருது. அந்த வகையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்குது. ஸோ பசிபிக் ஓஷனில் ஏற்படுகிற இந்த கிளைமேட்டிக் பேட்டர்ன் சேஞ்சஸ்னால ஒரு ஹீட் வேவ் ஏற்படும் அப்படிங்கிறத என்னால் லாஜிக்கலாக ஏற்றுக்க முடியுது. ஏன்னா நான் அதை அனுபவிச்சிருக்கேன். இப்போ இந்த நிமிஷம் நான் இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட வேர்வை வழிஞ்சு என் தொட வழியாக இறங்கி என் குதிகாலில் இறங்கிட்டு இருக்கு. எப்போவுமே ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு டோர் மேட் எடுத்துகிட்டு வந்து நான் நின்ன இடத்த தொடச்சி விடுவேன். திஸ் இஸ் ஹவ் ஐ அஃபெக்டட் பை சம்மர் ஹீட் வேவ். ஆனால் இப்போது இந்த ஒரு பக்கெட் தண்ணி 2 பக்கெட் தண்ணியாக வரப்போகுது. பிகாஸ் ஆஃப் திஸ் மெகா எல் நினோ கிளைமேட்டிக் பேட்டர்ன் சேஞ்ச் இன் பசிபிக் ஓஷன். குளித்த உடனே வேர்க்கும், வேர்வையை தொடச்ச உடனே வேர்க்கும். யூஸ்வலாகவே இந்த மாதிரி சம்மர் டைமில் நான் 2 ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவேன். ஐ மீன் கிளாத்திங் ப்ராடக்ட்ஸ். ஒரு டிஷர்ட்டு, ஒரு லுங்கி. நோ இன்சைட் டேக்ஸஸ் இன்க்ளூடட். சம்டைம்ஸ் எனக்கு தோணி இருக்குது, எப்படியும் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது டோரை எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது இந்த லுங்கியையும் இது கட்டிகிட்டு இருக்கணும், அதையும் அவுத்து போட்டுட்டு ஃப்ரீயாக ரெக்கார்ட் பண்ணலாமே அப்படின்னு தோணியிருக்கு. பட் இப்போ வரைக்கும் அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணலை. இந்த எல் நினோ என்னை அதை பண்ண வச்சிரும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? வழக்கமாக தண்ணிக்கு பக்கத்தில் இருந்தால் நம்ம சில்லுன்னு தானே இருப்போம். ஏன் தண்ணி சுடுது? அதுவும் மொத்த பசிபிக் ஓஷனே சுட போகுதுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அப்போ தண்ணி எதனால் சூடாகுது? சூரியனால் சூடாகுது. சூரியனோட சூட்டை குறைக்கிறதுக்காக நம்ம சூரியன் மேலே தண்ணியை ஊற்ற முடியாது. பசிபிக் ஓஷனில் ஐஸ் கியூபை போட முடியாது. இப்போதைக்கு மரத்தை நட்டு அதுக்கு தண்ணி ஊற்றுறதோ, சூடாக இருக்கிற சூரியன் மேலே தண்ணி ஊற்றுறதோ உடனடி தீர்வை நமக்கு தராது. அப்போ உடனடி தீர்வுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, கொஞ்சம் நம்ம மூக்கு கீழே இருக்கிற வாயை கொஞ்சம் திறந்து அதில் அப்பப்போ கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருந்தால் இந்த எல் நினோ கிட்டேருந்து தப்பிக்கலாம். இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, தண்ணி குடிங்க. உங்கள் பக்கத்தில் யாராவது தண்ணி குடிக்காமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தண்ணி குடிக்க சொல்லுங்கள்.